வணக்கங்க. நாங்கள் பார்த்தீங்களா பழனி கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போய் இந்த புஸ்தகம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். புஸ்தகத்தில் வந்து இருக்கிற ஒன்றா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு எப்போவுமே புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது. எனக்கு சாமி புஸ்தகம் தான் நிறைய பிடிக்கும். ஸோ எந்த கோயிலுக்கு போனாலுமே நான் ஒவ்வொரு புஸ்தகம் வாங்கிட்டே வந்துடுவேன். வந்து வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் படிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி பழனி கோயிலை பற்றி சிறப்பாக ஒரு குட்டி வரியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். புஸ்தகத்தில் இருக்குது, நான் படித்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். பழனி திருக்கோயிலில் தமிழகத்திலேயே பெரும் சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலாகும். பழனி மலை கோயில் முருகப்பெருமான் ஞான தண்டாயுதபாணியாக வரம் தரும் வள்ளலாக எழுந்தருளி அடியார்களுக்கு அருள்பாதித்து வருகின்றார். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை குருமூர்த்தம் என்று ஆன்மீக அன்பார்கள் கூறுவார். தமிழ்நாட்டில் மிகச் சிறந்த வேண்டுதல் தலமாக பழனி முருகன் கோவில் விளங்கி வருகின்றது. வேண்டுவோருக்கு வேண்டுவென வரம் கொடுக்கும் முருகப்பெருமான் என்ற பழந்தமிழ் இலக்கியமான திருமுகாற்றம் வரை குறிப்பிடுகின்றன. பார்த்தீங்களா, எனக்கு கொஞ்சம் இருக்கு, ஆனால் நான் கரெக்டாக சொல்லிடுவேன். இன்னைக்கு சின்ன அப்டேட் தான். நான் டெய்லி உங்களுக்கு ஒன்று முருக பக்தன் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு அப்டேட் தருவேன், பாருங்கள். பை.